வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கத்துக்கணுங்கிறது எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு ஆர்வம். அந்த வகையில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எப்படி ஈஸியா கத்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆஃப், அப் அண்ட் அவே. இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாம ஓவர்ங்கிற பார்ட்டிகுலர் பேஸ் பண்ணின ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பத்தி தான் பாத்துக்க போறோம். சோ ஓவர் அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷன் பத்தி நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டோம். சோ அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஓவர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மூவ்மெண்ட்டை பத்தி பேசுறப்போ அப்போ நம்ம வந்து ஓவருங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஓவரையும் அபோவையும் கம்பேர் பண்ணி சொல்றப்போ, சோ ஒரு மூவ்மெண்ட்டை பத்தி பேசுறப்போ நம்ம ஓவரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சோ இங்க எப்படி அந்த பார்ட்டிகளை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எங்க எல்லாம் ஏல இருந்து பிக்கு ஒரு டிரான்ஸ்பரோ இல்ல ஒரு டிரான்சிஷனோ நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஓவர்ங்கிற பார்ட்டிகளை யூஸ் பண்ணுவோம். சோ இதுதான் பேசிக். ஏ என்ன, பி என்ன? சோ இந்த ஏ பி ரெண்டும் 2 பிளேசஸா இருக்கலாம், இல்ல 2 டைம் பீரியடா இருக்கலாம், இல்ல 2 நபர்களா இருக்கலாம். சோ ஏங்கிற பர்சன் கிட்டே இருந்து பிங்கிற பர்சனுக்கு போகலாம், இல்ல ஏங்கிற பிளேஸ்ல இருந்து பிங்கிற பிளேஸ்க்கு போகலாம், இல்ல ஏங்கிற டைம்ல இருந்து பிங்கிற டைம்க்கு போகலாம். சோ எங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கோ போகுதோ, டிரான்ஸ்பர் ஆகுதோ, டிரான்சிட் ஆகுதோ, அங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஓவர்ங்கிற பார்ட்டிகளை யூஸ் பண்ண போறோம். சோ இதுதான் பேசிக். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இனி வர எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேசல் வேர்ப் என்ன அப்படின்னா கேரி ஓவர். நாம மேத்ஸ் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்ல கேரி ஓவர் ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிப்போம். ஏன் கேரி ஓவர் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்றப்போ 1s டிஜிட்லயோ இல்ல 10s டிஜிட்லயோ எக்ஸ்ட்ராவா ஒரு டிஜிட் வர்றப்ப அதை அதோடைய பொசிஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். சோ கேரி பண்றது அப்படின்னா சுமந்து செல்லுதல், தூக்கிட்டு போறது, எடுத்துட்டு போறது, சுமந்துட்டு போறது, இதைதான் நம்ம வந்து கேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ 1s டிஜிட்ல வர எக்ஸ்ட்ராவா வர இந்த 10s டிஜிட் அதோடைய பொசிஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போறதுனாலதான் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து கேரி ஓவர் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு டிரான்சிஷன், ஒரு டிரான்ஸ்பர் நடக்குது பாருங்க. இங்க இருந்து இங்க அதை வந்து நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா? அதனாலதான் இதை நம்ம வந்து கேரி ஓவர் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ கேரி ஓவர் அப்படின்னா ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு எடுத்துட்டு போறது, இல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு போறது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துட்டு போறது, இல்ல ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது, எல்லாத்தையுமே நம்ம கேரி ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் டைமை பத்தி பார்க்க போறோம். ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதத்திலிருந்து அடுத்த மாதத்திற்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? சோ லீவ், ஆனுவல் லீவா இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு மாசம் அந்த நம்மளுடைய லீவை எடுக்காட்டி அதை நம்ம அடுத்த மாசத்துக்கு அது என்ன ஆகும்? டிரான்ஸ்பர் ஆகும் இல்லையா? அதையும் நம்ம கேரி ஓவர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ எடுக்கப்படாத விடுப்பு, the untaken leave will carry over to next month. அடுத்த மாசத்திற்கு அந்த லீவ் போயிடும், செல்லும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தருடைய சொத்துக்கள், அப்பாவுடைய சொத்துக்கள், அவருக்கு பிறகு அவருடைய ஒரே வாரிசு அப்படின்னா அவருடைய பையனுக்கு தான் போகும். 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் அது பிரிந்து செல்லும். ஆனா இங்க ஒரே பையன் தான் அப்படிங்கிறப்ப அது ஃபுல்லா அப்படி அந்த பையனுக்கு போயிடும் இல்லையா? சோ ஆல் ஹிஸ் அசெட்ஸ் will carry over to his only son. இப்போ நாம டைம் சொன்னோம், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்குன்னு சொன்னோம். சோ அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்பயும் நம்ம தூக்கிட்டு போனா நம்ம வந்து கேரி ஓவரை யூஸ் பண்ணுவோம். சோ அவர் 20 கிலோ சாக்கு மூட்டையை அவருடைய முதுகில் சுமந்து செல்ல வேண்டி இருந்தது. சோ இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் சுமந்து செல்ல வேண்டி இருந்தது. சோ வேண்டி இருந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வந்து had to அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ he had to carry over 20 kilogram sack on his back. நம்ம எடுத்துக்க போற ஃப்ரேசல் வேர்ப் டேக் ஓவர். டேக் ஓவர் அப்படின்னா ஒரு இடத்தினுடைய அதிகாரம் இல்ல அதனுடைய கண்ட்ரோல் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போனுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு அதிகாரம், பொறுப்பு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, இதையும் நம்ம வந்து டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்ன மாதிரி எல்லாம் ஒரு அதிகாரம், பொறுப்பு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு செல்லலாம்? இப்ப வந்து வழி வழியா வர்றது, ஒரு சொத்து அப்படி இல்ல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அதனுடைய பொறுப்பு தந்தைகிட்ட இருந்து மகனுக்கு போகலாம், இது வந்து சாதாரணமா போகும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அவன் இன்னொரு நாட்டை படையெடுத்து போய் அது ஜெயிச்சு அதனுடைய அதிகாரத்தை, அந்த நாட்டை தனக்கு கீழே கொண்டு வரலாம் இல்லையா? சோ இது மாதிரி படையெடுத்து போய் கான்குவேர் பண்றதுன்னு சொல்லுவோம், வெற்றி கொள்ளுதல்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்தை கைப்பற்றுதல், அதுக்கும் நம்ம டேக் ஓவர்னு சொல்லுவோம்.
சோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா காசு கொடுத்து வாங்குறது. ஒரு கம்பெனி இருக்கு, அதோடைய காம்படிட்டர் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க காசு கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கிடுறாங்க அப்படின்னாலும் அப்ப அதிகாரம் அவங்க கிட்ட போகுது. சோ அதிகாரம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து டேக் ஓவர் அப்படிங்கிற phrasal verb நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு மலைப்பாங்கான பகுதி, அதுல ஒரு பார்ட்டை அவங்க ஃபுல்லா கைப்பற்றிட்டாங்க, அவங்க கண்ட்ரோலு கீழே அந்த பகுதி வந்துருச்சு அப்படின்னு சொல்றத a part of that mountain was taken over by the rebels அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ கைப்பற்றப்பட்டது அப்படின்னா passive voice. சோ அதனாலதான் a part of that mountain was taken over by the rebels அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இதே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லணும், the rebels வந்து அதை கைப்பற்றினார்கள் அப்படின்னு நம்ம ஆக்டிவ்ல சொல்றதா இருந்தா the rebels took over a part of the mountains அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அதனால அவர் அந்த கம்பெனி மீதான அதிகாரம் பொறுப்பு அவருடைய மகனுக்கு வந்துருச்சு. சோ இந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமையே வந்துருச்சு. சோ அப்படி இருந்தாலும் நம்ம டேக் ஓவர்னு சொல்லலாம். his father has retired so he took over the business அப்படி நம்ம சொல்றோம். சோ பொறுப்பு கண்ட்ரோல் இவர்கிட்ட வந்துருச்சு. இந்த இடத்துல இன்னொரு டவுட் கூட வரலாம், his father is retired or has retired எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அக்செப்டபிள் தான். சோ his father is retired சொன்னாலும் சரி, his father has retired சொன்னாலும் சரி. so he took over the business. இப்ப மூணாவது விஷயம் காசு கொடுத்து வாங்குறது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை காசு கொடுத்து வாங்குறது. கூகுள் வந்து யூடியூப காசு கொடுத்து வாங்கிடுச்சு அப்படின்னா கூகுள் took over யூடியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போற phrasal verb hand over. hand over அப்படின்னா ஒப்படைக்கிறது, கையிலேருந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு ஒப்படைக்கிறது, அதுதான் நம்ம வந்து hand over அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு phrasal verb, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு phrasal verbும் கூட. சோ திருடன் ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, சோ அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கி ஒப்படைத்தான், கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு the thief handed over the gun அப்படி நம்ம சொல்றோம். அதே மாதிரி தந்தை தன் மகனிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். முன்னாடி எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மகன் பொறுப்பை எடுத்துக்கொண்டாருன்னு சொன்னோம், அதனால டேக் ஓவர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்க மகனிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்றதுனால he handed the company over to his son அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல he handed over the company to his son அப்படி சொன்னாலும் சரி, இல்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் phrasal verbsல நிறைய நம்ம பிரிக்கலாம், பிரிச்சு நடுவுல சம்திங் அப்படிங்கறத கொண்டுட்டு வரலாம். எதை ஒப்படைத்தார், யார்கிட்ட ஒப்படைத்தார், இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வர்றப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த phrasal verb ஸ்பிளிட் பண்ணிட்டு இடையில எதை அப்படின்றத கொண்டு வருவோம். so he handed the company over to his son அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற phrasal verb pass over. so ரொம்ப காமனா நம்மளுக்கு யூஸ் பண்ண தேவையான ஒரு phrasal verb. என்ன அப்படின்னா நாம உட்கார்ந்துருக்கப்போ எட்டி தூரத்துல இருக்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, தூரத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு இங்க இருந்து கொடுத்து அனுப்பணும், இதை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு லெட்டரையோ இல்லைன்னா ஒரு பொருளையோ கொடுத்து இது கொஞ்சம் அங்க பாஸ் பண்ணுங்க, அவன் கிட்ட அதை கொடுங்க அப்படின்னு சொன்னா வரிசையா ஒருத்தர் மாத்தி மாத்தி கொடுத்து அது அவர் கைக்கு போகும் இல்லையா? சோ அப்ப நம்ம இதை வந்து ப்ளீஸ் பாஸ் இட் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, எதையாவது ஒரு பொருளை கொடுத்து ப்ளீஸ் பாஸ் இட் ஓவர் டு ஜான், ப்ளீஸ் பாஸ் இட் ஓவர் டு சாம் அப்படின்னா அந்த ஜான் கிட்ட இதை கொடுங்க அப்படின்னா அவங்கவுங்க அடுத்து எடுத்து கொடுத்து அது ஜான் கைக்கு போய் சேரும் இல்லையா? சோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து பாஸ் ஓவர் அப்படிங்கிற phrasal verb யூஸ் பண்ணுவோம். சோ பாஸ் இட் ஓவர். அதே மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வரிசையா உட்கார்ந்துருப்போம் ரோல. சோ 4-5 பேர் உட்கார்ந்துருக்கப்போ ஒரு காஃபியோ பிஸ்கட்டோ ஏதோ எடுத்துட்டு வருவாங்க, ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட கொடுப்பாங்க. சோ அதை கூட நம்ம வந்து pass it on அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த pass it over and pass it on என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, pass it overங்கிறது ஒருத்தர் கிட்ட போகுது, வழியில எல்லாரும் அதை கொடுத்து இன்னொருத்தர் கிட்ட போய் சேருது. ஆனா pass it on அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்குமே கொடுக்கணும். சோ நீ கொடுத்து எல்லாருக்குமே அந்த பொருள் கிடைக்கும். சோ அப்ப நம்ம வந்து அதை pass it on அப்படி சொல்லலாம். சோ ரெண்டையுமே காமனா யூஸ் பண்ணலாம், pass it over and pass it on. ரெண்டு phrasal verbுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி please pass this letter over to Sam இப்ப சொன்னோம் இல்லையா? இதே பாஸ் ஓவருக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம், நம்ம தலைக்கு மேல ஒரு பிளைட்டோ ஒரு கொஞ்சம் பேர்ட்ஸோ பறந்து போகுது அப்படின்னா அப்ப கூட நம்ம வந்து பாஸ் ஓவர் அப்படிங்கிற phrasal verb யூஸ் பண்ணலாம். சோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பர், டிரான்ஸ்போர்ட், டிரான்சிஷன் நடக்குது, ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, அப்பதான் நம்ம வந்து பாஸ் ஓவர் அப்படிங்கிற phrasal verb யூஸ் பண்ண போறோம். சோ குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், பொதுவா குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கறத flock ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ தலைக்கு மேல பறந்து போனுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு flock ஆஃப் பேர்ட்ஸ் passed over us, a flight passed over us இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். நாங்க பேசிட்டு தலைக்கு மேல பறந்து போனுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verbs come over and run over.
நம்ம கம் ஓவர் அப்படின்றத நம்ம அந்த ஓவர் பத்தி பேசினப்பவே கம் ஓவரையும் சொல்லியிருக்கோம். சோ கம் ஓவர் அப்படின்னா வேற இடத்துல இருந்து இங்க வர்றது, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வர்றது, அதுதான் நம்ம வந்து கம் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி வர்றது அவங்க நடந்து வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து வாக் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்து இங்க வர்றத ஓடி வந்தாங்க அப்படின்னா ரன் ஓவர்னு சொல்லலாம். சோ அதுதான் டிஃபரன்ஸ். சோ என்னோட ஃப்ரெண்ட் மும்பைல இருந்து இங்க வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு மை ஃப்ரெண்ட் கேம் ஓவர் ஃப்ரம் மும்பை. கேம் ஃப்ரம் மும்பை அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அங்கே இருந்து இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றது, இல்ல வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஓவர், கேம் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ மை ஃப்ரெண்ட் கேம் ஓவர் ஃப்ரம் மும்பை, மும்பைல இருந்து இங்க வந்தான் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். சோ ஐ வாஸ் ஷாக்ட், இங்க இருந்து நாங்க ஓடுனேன், அவன் வீட்டுக்கு ஓடுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் ran over to him, இல்லைன்னா ran over to his house, எப்படி வேணா சொல்லலாம். நான் அவன்கிட்ட ஓடுனேன் இல்ல அவன் வீட்டுக்கு ஓடுனேன் அப்படி சொல்றதுக்கு ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் ran over to him அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வாக்ட் ஓவர் டு ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னா இங்க இருந்து நாங்க நடந்து போனேன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் ஸ்லீப் ஓவர். ஸ்லீப் ஓவர் அப்படின்றது ஒரு அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன். ஃபாரின்ல எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தூங்க போவாங்க. அவங்க வீட்டுல தூங்காம ஏதாவது ஒரு நாள் ஒரு பார்ட்டி மாதிரி நம்ம சொல்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் நிறைய காமனா பைஜாமா பார்ட்டி அப்படிலாம் கூட வருது, இதோடைய ஒரு வெர்ஷன் தான் அது. சோ ஸ்லீப் ஓவர் அப்படின்றது என்னன்னா, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல எல்லாரும் போய் சேர்ந்து தூங்கி ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்றது, அங்க போய் உட்காந்து காமனான விஷயங்களை பேசி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி அன்னைக்கு நைட் அங்க தூங்குறது. சோ நம்ம இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் தூங்குறது, எஸ்பெஷலி ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல போய் தூங்குறது. She went to her friend's house for a sleepover. தட் நான் ஹவுஸை மிஸ் பண்ணல, நான் அங்க போடல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிளாட், ஃப்ரெண்ட்ஸ் அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு பதிலாக நம்ம வெறுமனே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரெண்டுடைய இடம் அப்படின்னு தான் அர்த்தம். சோ இன்ஃபார்மலா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸ்போக்கன்ல. சோ ஷி வென்ட் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ ஸ்லீப் ஓவர் அப்படின்னா ஃப்ரெண்டோட இடத்துக்கு அவ தூங்க போனா, ஒரு ஸ்லீப் ஓவர் பார்ட்டிக்காக போனா அப்படின்னு அர்த்தம். சோ அதே மாதிரி ஷி வென்ட் டு ஜெனிஸ் ஹவுஸ் ஃபார் அ ஸ்லீப் ஓவர், ஒரு ஃப்ரெண்டோட பேரை சொல்லி. இப்ப நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மத்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ரீட் ஓவர், திங்க் ஓவர் அண்ட் டாக் ஓவர். இதை நம்ம ரொம்ப ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். சோ ரீட் ஓவர் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காமனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த தரவா பண்றது, அதுக்காக தான் இந்த 3 ஃப்ரேசல் வெர்பையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபசர் அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக மேலேந்து கீழே வரைக்கும் தரவா ரீட் பண்ணுவார் இல்லையா. ப்ரொஃபசர் ரெட் ஓவர் மை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா கடைசி வரைக்கும் தரவா அதை படிச்சு பார்த்தார், மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்காக தரவா படிச்சு பார்த்தார். அதுதான் நம்ம மை ப்ரொஃபசர் ரெட் ஓவர் மை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி திங்க் ஓவர் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை பத்தி தரோவா திங்க் பண்றது, டீடைல்டா அதை பத்தி அனலைஸ் பண்ணி அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக அதை பத்தி ஃபுல்லா திங்க் பண்றதுதான் நம்ம வந்து திங்க் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா ஓகே நான் அதை பத்தி நல்லா யோசிச்சு நான் உனக்கு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி நல்லா யோசிச்சு சொல்றேன், அதுதான் நம்ம I'll think it over and tell you tomorrow அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து டாக் ஓவர். சோ டாக் ஓவர் அதேதான், ஒரு விஷயத்த பத்தி டீடைல்டா நல்லா டிஸ்கஸ் பண்றது, ஒருத்தர் கூட இன்னொருத்தர் நல்லா டிஸ்கஸ் பண்ணி அதோடைய பாசிட்டிவ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை பத்தி எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக அதை பத்தி நல்லா பேசுறதுதான் நம்ம வந்து டாக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் வந்து ஃபுல்லா தரவா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஐ டாக் ஓவர் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் மை ஒய்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நீ வந்து ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ண இல்லையா, அதை பத்தி நான் உங்ககிட்ட டீடைலா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு டாக் ஓவர் த ப்ரொபோசல் யூ சப்மிட்டட். நீ சப்மிட் பண்ண ப்ரொபோசல் பத்தி நான் உங்ககிட்ட நல்லா டீடைலா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல ஓவர பார்ட்டிகளா வச்சு வர்ற எல்லா ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லயுமே ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்ல டிரான்சிஷன் இருந்துச்சு. இந்த ரீட் ஓவர், திங்க் ஓவர் அண்ட் டாக் ஓவர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி டீடைல்டா தரோவா பண்றதுக்காக தான் இந்த இது நம்ம ரீட் ஓவர், திங்க் ஓவர் அண்ட் டாக் ஓவர் இப்படி நம்ம யூஸ் பண்ணோம். சோ இந்த வீடியோல நாம ஓவர் அப்படிங்கிற பார்ட்டிகளை பேஸ் பண்ணி வர்ற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.